அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்புல பார்த்த தொடர்ச்சியாக இன்னைக்கும் திருக்குறளை பார்க்க போறோம். என்ன தலைப்புல பார்க்க போறோம்னா, அதிகாரம் 57 வெகுவந்த செய்யாமை. குறள் வந்து 561 இருந்து 570 வரைக்கும் அப்படி இருக்கிற குறள் நம்ம பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள் வந்து தமிழக அரசுல பாத்தீங்கன்னா எல்லா பேருந்துகள்லையும் எழுதப்பட்டிருக்கு. ஏன் திருக்குறளை மட்டும் பேருந்துகள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். ஏன் அப்படி எழுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல திருக்குறளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். படிக்காத பாமர மக்களும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது படித்தவர்களை விட படிக்காத பாமர மக்கள் தான் அதிகமான இதை புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலுமே அதை இன்னும் உலகம் முழுக்க கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டிலையும் எல்லா அரசு பேருந்துகள்லையும் அந்த திருக்குறளை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, அப்படிப்பட்ட திருக்குறளை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, வெகுவந்த செய்யாமை, அதாவது இந்த அதிகாரம் வந்து ஆட்சியாளர்களின் கடமையை செங்கோன்மை, அதாவது நீதியாட்சி மற்றும் கொடுங்கோன்மை, கொடுங்கோல் ஆட்சி எதிர்மாறாக விளங்குகிறது. இப்ப வந்து ரெண்டு ஆட்சியா பிரிக்கிறாங்க. ஒண்ணு நல்ல ஆட்சியாவும், இன்னொன்னு வந்து கொடுங்கோல் ஆட்சியும் பிரிக்கிறாங்க. நம்ம காலத்தை சங்க காலத்துல இப்போ பார்க்கணும்னா, ஒண்ணு இருண்ட காலம், ஒன்னு நல்ல காலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க இல்லையா? அது போல ஏன் அந்த இருண்ட காலத்துல என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இங்க பதிவு பண்றேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இருண்ட காலம் என்பது மக்களோட மக்களாக ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இருக்கிற வந்து இல்லாதவன்றது அடிச்சு புடுங்கிறது, பலம் வாய்ந்ததை காமிக்கிறது. அப்ப புடுங்கும் பொழுது என்ன ஆகுது பாத்தீங்க அப்படின்னா, இந்த காலம் வந்து இருண்டு போகுது. ரொம்ப கொடுமையா இருக்கு. ஒருத்தன் வெட்டுறான், ஒருத்தன் குத்துறான், ஒரு மாதிரியான காட்சியா போயிட்டு இருக்கு. அப்படி போகும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, இது எப்ப மாறுமா மாறாதா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் இந்த 11 கீழ்கணக்கு நூல்களும் நமக்கு வருது. அதாவது என்னன்னா, ஒரு நீதியை புகற்ற மாதிரி வருது. அப்படி நீதியை புகற்ற மாதிரி வரும் பொழுது வரக்கூடிய ஒரு நூல் தான் என்னது திருக்குறள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அந்த காலத்தை தான், அதுக்கு அடுத்த காலம் தான் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அது பொற்காலம் வருது. இந்த பொற்காலம் வரதுக்கு காரணம், முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா திருக்குறளாக நமக்கு அமைகிறது. இதை பாருங்க, எப்படி பாருங்க, ஒரு இருண்ட காலத்திலிருந்து ஒரு பொற்காலத்துக்கு வர்றதுக்கு மிக மென்மையாக அமைகிற ஒரு நூல் வந்து திருக்குறளாக நமக்கு வந்து செயல்படுது. அப்படிப்பட்ட திருக்குறளை தான் நீதியாட்சி, கொடுங்கோல் ஆட்சி. நீதி ஆட்சி என்பது செம்மையாக செழிப்பா போற ஆட்சி நீதி ஆட்சி. கொடுங்கோல் ஆட்சி என்பது மக்களை என்னது அதிகமா துன்புறுத்தி அதன் வழியா அந்த அரசன் வாழக்கூடிய ஆட்சி வந்து என்னதுன்னா கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. கொடுங்கோல் ஆட்சி என்பது சாதாரண வார்த்தை கிடையாது. ஒருவன் பட்டினி கிடந்தாலே அது கொடுங்கோல் ஆட்சி தான். அப்ப அதே அந்த கொடுங்கோல் ஆட்சியை நீக்கிற மாதிரி நமக்கு திருக்குறள்ல வந்து பல விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லப்படுது. அப்படிப்பட்ட திருக்குறளை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த செங்கோல் ஆட்சியில் அழிவு. இப்ப என்னன்னா, செங்கோல் ஆட்சியில வந்து ஏன் அழிவு ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த அழகா புலப்படுத்துறாரு. கடித்தோச்சி மெல்ல எரிக நெடித்தாக்கும் நீங்காமை வேண்டுபவர். அதாவது கொடியவர்களை மெதுவாக நீக்குக, பெரிய தண்டனை நீடிக்க கூடாது. ஒருத்தனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். எப்பன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் ஒரு தவறு, சின்ன தவறு பண்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து சிறிய தண்டனை கொடுத்து அதுல இருந்து அவனை மீட்சி அடைய வைக்கணும். அவனை வந்து சரி பண்ணணும். ஒருவேளை அதையும் அவன் சரி பண்ணல, அவன் அப்படிதான் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. அப்ப தண்டனை என்பது அவனுக்கு நிரந்தரம் அல்ல, தீர்வு தான் நிரந்தரம். தீர்வானது தான் நிரந்தரமா இருக்கும். எப்போதுமே ஒரு நல்லவன் பாதிக்க கூடாது அப்படிங்கறத தான் இந்த விஷயத்தை இங்க புலப்படுத்துறாரு. சொல்றாரு, கடித்தோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் அப்படிங்கிற விஷயத்தை புலப்படுத்துறாரு அருமையா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, வெகுவந்த செய்தொழுகும் வேங்கோலன் ஆயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும், அது மக்களை அச்சுறுத்தி ஆள்பவன் விரைவில் அழிவான் அப்படிங்கிற விஷயத்த அழகா புலப்படுத்தாரு. எப்போதுமே மக்கள் நிம்மதியா இருக்கணும். அதான் அந்த சிலப்பதிகாரத்துல அருமையா அவர்கள் சொல்லுவாங்க, மக்கள் எவ்வளியோ அரசன் அவளி, அரசன் எவ்வளியோ மக்கள் அவளி. அப்ப ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சரியா இருந்தா மட்டும்தான் அந்த நாடு செழிப்பா இருக்கும். எப்படி ஒரு தண்டவாளத்துல ட்ரெயின் போகும்போது ரெண்டு தண்டமும் சரியா இருக்குமோ அது போல இருக்கணும். அப்பதான் ட்ரெயின் போய் ஒரு இடத்துல சேரும். அது போல இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அழகா அப்பவே புலப்படுத்துறாரு வள்ளுவர். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மக்களை அச்சுறுத்தி ஆள்பவன் விரைவில் அழிவான். அப்படி ஒருவேளை மக்கள் துன்புறுத்தி நான் சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா விரைவில் அழிந்து போவான் அப்படிங்கிற விஷயத்தான் இங்க புலப்படுத்துறாரு. இப்ப இலக்கியங்கள்ல ஒரு பதிவு இருக்கு. ஒரு அரசன் என்ன பண்றான் அப்படின்னா, மக்களை துன்புறுத்திட்டே இருக்கான். அவன் என்ன எப்படி துன்புறுத்துறான்னா, மக்கள் மீது வரிகளை செலுத்தி மக்கள் வந்து மீள முடியாம, சாப்பிட முடியாம அழிந்து போற சூழல் ஏற்படும் பொழுது மக்களுக்குள்ள என்ன ஒரு புதிய எழுச்சி உருவாகுது. அந்த எழுச்சி உருவாகி அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, வெகுத்தெழுந்து அந்த அரசன் மீது கல்லெல்லாம் எரிந்து அந்த அரசனே போடுற அளவுக்கு வர்றாங்க அப்படின்னா அது இங்க புலப்படுத்துற மாதிரி நமக்கு காட்சி தருது. அதாங்க சொல்றாங்க, மக்களை அச்சுறுத்தி ஆள்பவன் விரைவில் அழிவான்ங்கிறத இங்க புலப்படுத்துறாங்க. அடுத்து பாத்தீங்க,
இறைக்கடியான் என்றுரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடிகி ஒல்லை கெடும் அப்படின்னா, கடுஞ்சொல் பேசும் அரசன் விரைவில் அழிவான். ஒரு மக்கள் மீதோ மற்றவர்கள் மீது கடுமையான சொல்லணும்னா அது விரைந்து அழிந்து போவான் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாரமா நமக்கு அமையுது. நீங்க இயல்பா நீங்க எடுத்துக்கலாம். நம்ம நண்பர்களோ நம்ம கூட பழகுறவங்க எல்லாருமே யாராவது நம்மள டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, ஈட்டியாலையோ அம்பாலையோ நம்ம நெஞ்ச குத்துற மாதிரி வலிக்கும் இல்லையா, அது மாதிரி அதாங்க சொல்றாரு, கடுமையான சொல்ல பேசுறவன் விரைந்து அழிந்து போவான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த லாஸ்ட் பாருங்க, அருஞ்செவி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேயை கண்டது அன்னது உடைத்து. கடுமையான முகம் கொண்டவன் செல்வம் போய் கண்டது போல் அழியும். அதாவது என்னன்னா, அந்த பேய் இருக்கு இல்லையா, பேயை பார்த்து நம்ம பயந்து போறோம் இல்லையா, அது போல அழிந்து போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா, இயல்பா ஒட்டுமொத்தமா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கடுஞ்சொல் பேசாத, இந்த உலகத்தின் மீது இருக்கிற மக்கள் மீது அன்பு கொண்டு அந்த அன்பு உன்னை மேல்நோக்கி கொண்டு போகும். அப்ப எவன் ஒருவன் எந்த மக்கள் மீது அன்பு கொள்றானோ அந்த நாட்டு அரசனும் மக்களும் செழிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க புலப்படுத்துறாரு. அப்படிங்கிறத செங்கோல் ஆட்சியின் வழி நம்மளால அறிய முடியுது. நன்றி.